சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசு சட்டமன்றத்தில இயற்றிய நீட் விலக்கு மசோதாக்கு மத்திய அரசு ஒப்புதல் மறுத்திருக்கதாவும், இது கருப்பு அத்தியாயம், எதேச்சதிகார போக்கு அப்படின்னும் சிஎம் இன்னைக்கு சட்டசபையில பதிவு பண்ணியிருக்காரு. போராட்டம் தொடரும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. பாஜக எப்படி பார்க்குது? இது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. உச்சநீதிமன்ற உத்தரவின்படிதான் நடைபெறுகிறது என்பதை நாம் மிக தெளிவாக அறிவோம். நேற்றைய தினம் இந்த நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட பாராளுமன்ற அவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று பார்ப்போம், வக்ஃப் போர்டு மசோதாவை நீதிமன்றத்துக்கு சென்று பார்ப்போம் என்று சொல்லிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரு வழக்குல, ஒரு தீர்ப்புல இப்படி நாங்கள் சட்டசபையில் ஏற்றோம் என்பது அவருடைய இரட்டை நிலைப்பாட்டை காண்பிக்கிறது. நீதிமன்றத்தின் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை காண்பிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட்டுத் தேர்வை அகற்றிவிடும் என்று சொன்னது பொய் என்பதை ஒப்புக்கொள்வாரா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வார்களா என்பதை விளக்க வேண்டும். நீட்டை கொண்டு வந்ததே திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிதான் என்பது தெரிந்தும் கூட இப்படி தொடர்ந்து இவர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது செய்த விஷயங்களை எல்லாம் இப்போது வேண்டாம் என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியில தான் ஒரு கேலி கூத்தாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போன்ற நீட் விவகாரத்தில் மாணவர்களை தூண்டிவிடுவது என்பது மிக மிக தவறானது. ஒரு நல்ல கல்வியை அளிப்பதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி தொடர்ந்து ஒரு தவறான கருத்தை பரப்பி வருவதும், உச்சநீதிமன்றத்தை உத்தரவிற்கு எதிராக தொடர்ந்து மக்களை தூண்டி விடுவதும் தவறானது, கண்டிக்கத்தக்கது. ஏழை எளிய மாணவர்களோட கனவை நினைவாக்க சட்ட ரீதியாக போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வர 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏழை எளிய மாணவர்கள் நீட்டுத் தேர்வுக்கு பிறகுதான் அதிக அளவில் மருத்துவக் கல்லூரிகளில் இணைகிறார்கள். இப்பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறார் என்பதை கண்கூடாக நாம் உணர முடிகிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு யாரிடம் வேண்டுமானாலும் சென்று கேட்டு பாருங்கள், தனியார் கல்லூரிகளில் யார் அவர்கள் நினைத்தால் கூட அவர்களுடைய நிர்வாக கோட்டாவில் கூட அவர்களால் தகுதி இல்லாத மாணவர்களை சேர்க்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கையில் ஏழை எளிய மாணவர்களுக்காக என்று இவர்கள் சொல்வது வேடிக்கையை அளிக்கிறது. ஏனென்றால் நீட்டுத் தேர்வுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய கிராமப்புறங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல ஒரு நபர் கூட, ஒரு மாணவர் கூட மருத்துவ படிப்புக்கு தேர்வாகாத நிலையில இன்றைக்கு இரட்டைப்படை எண்ணிக்கையில நீட்டுத் தேர்வுக்கு பிறகு அதிக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவதும், கோழிப்பண்ணை பள்ளிகளில அதிக காசு கொடுத்து படித்து மருத்துவ படிப்பு படித்தவர்கள் இன்றைக்கு நிலை மாறி மிகவும் குறைந்து போயிருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். அதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இனியாவது மக்களுடைய நிலை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து நீட்டுத் தேர்வுக்கு இது போன்ற தூண்டுதலை செய்யாது இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சரி, இதுயா பாஜக கூட்டணியில் இருக்க பாமகவும் இருக்குது, பாஜக கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்க்கிற அதிமுகவும் இருக்குது. எல்லா விஷயத்திலுமே பாஜக தனித்து விடப்படுறதா, மக்களோட மனநிலைக்கு எதிராக இருக்கதா இங்க ஒரு பிம்பம் இருந்துகிட்டே அது இருக்கு. நீங்க இப்படி சொல்ல வேணாம். எல்லா விஷயத்திலுமே பாஜக நியாயமா இருக்குது அப்படின்னு சட்டம், மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன், சிஏஏ அப்படி எல்லாத்துலயுமே நியாயமான எல்லா விஷயத்தையும் நீங்க பேசுறீங்களே அப்படின்னு கேளுங்க. அது ஏன் தனித்து விடப்படுதுன்னு சொல்றீங்க? தனித்து விடப்படுகிறோம் என்பது ஒரே காரணத்தினால நாங்கள் நியாயத்துக்கு எதிராக, நியாயத்துக்கு விரோதமாக பேச முடியுமா? எந்த கூட்டணி அமைந்தாலும் இந்த நிலைப்பாடு அப்படிதான் தொடரும்ன்றீங்க. நாளைக்கு கூட்டணி அமைஞ்சா கூட அதிமுக. இது உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு சார். நீங்க மறுபடியும் கூட்டணியையும் இந்த மாதிரி விஷயங்களையும் குழப்பிக்காதீங்க. எல்லாவற்றிலுமே நீங்கள் கூட்டணி அரசியல் என்றுதான் தமிழக ஊடகங்கள் பேசுகின்றன தவிர, இந்த விவகாரங்களுடைய உண்மை நிலையை நீங்கள் அறியாது பேசுவது என்பது தவறு. வெறும் அரசியலுக்காக தான் பேசுவது என்பது நான் ஏற்க மறுக்கிறேன்.